புறநானூறு தான் பராசக்தியாக மாறி இருக்கு. இங்கே அது அஃபீஷியலாகவே அந்த இயக்குனரே சொல்லிட்டாங்க, ஆமாம் அந்த கதை தான் இந்த கதை அப்படின்னு. பட் அதுக்கு வந்துட்டு அவங்க நடிக்காததுக்கான காரணம்ன்றது அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பாம்பேயில் அவர் வந்து ஹிந்தி படங்கள் நடிக்கிறதுக்கும் சில முயற்சிகள் போயிட்டுருக்கு. ஜோதியா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு சில ஹிந்தி படங்களுக்கும் சிபாரிசு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹிந்தி படத்தில் நடிக்கணும், அடுத்த தளத்துக்கு போகணும்னு சூர்யா ஆசைப்படுறாரு. இப்போ சுதா கொங்கராவுடைய இந்த புறநானூறுங்கிற படம் வந்து சூர்யா வச்சு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது நடக்காமல் போச்சு. இருந்தாலும் இதுக்கு காரணம் நான் பல இயக்குனர்களுக்கு பல காரணம் சொல்லப்படுது. தனுஷ் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேருமே ஒரு போட்டி நடிகர்களாக பார்க்கப்படுறாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது, ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் பேசப்படுது. ஆனால் நேராக சந்திக்கும் போது பாருங்களேன், ஏதாவது விழாக்கள், அந்த ஆகாஷ் பாஸ்கருடைய திருமண நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா. மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்கள். தொடங்க. வணக்கம். புறநானூறு தான் பராசக்தியாக மாறி இருக்கு அப்படிங்கிற செய்தியவே இப்போ தான் வந்துட்டு நாம் உணர்றோம். பட் ஆனால் ரொம்ப முன்னாடிலேருந்தே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், இது வந்துட்டு சூர்யா அவர்களுக்கு சொல்லப்பட்ட எழுதப்பட்ட கதை தான் சிவகார்த்திகேயனுக்காக மாறி இருக்கு அப்படின்னு. பட் இன்றைக்கி அது அஃபீஷியலாகவே அந்த இயக்குனரே சொல்லிட்டாங்க, ஆமாம் அந்த கதை தான் இந்த கதை அப்படின்னு. பட் அதுக்கு வந்துட்டு அவங்க நடிக்காததுக்கான காரணம்ன்றது அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஆனால் உண்மையான காரணம் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய சொல்லப்பட்டதே வந்து அந்த ஹிந்தி திருப்பி இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் உண்மையான காரணம் என்ன? இல்லை, உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாம்பேயில் செட்டில் ஆகிட்டார். சூர்யா வந்து சென்னையில் இப்போ கிடையாது. சூர்யாவோட பசங்க எல்லாருமே இப்போ பாம்பேயில் படிக்கிறாங்க. ஸோ மொத்த குடும்பமே பாம்பேயில் வீடு வாங்கி செட்டில் ஆனதுனால ஸோ பாம்பேயில் அவர் வந்து ஹிந்தி படங்கள் நடிக்கிறதுக்கும் சில முயற்சிகள் போயிட்டுருக்கு. ஜோதியா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு சில ஹிந்தி படங்களுக்கும் சிபாரிசு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹிந்தி படத்தில் நடிக்கணும், அடுத்த தளத்துக்கு போகணும்னு சூர்யா ஆசைப்படுறாரு. தமிழில் இன்றைக்கி வந்து சூர்யா ஒரு நம்பர் 1 ஸ்டார், முக்கியமான ஒரு கதாநாயகன், அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த புறநானூறு அப்படிங்கிற கதை அதுக்கு முன்னாடியே சுதா கொங்கரா எழுதுனது. அது வந்து அந்த பேரில் வந்து சூர்யா நடிக்கிறதா இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா சூர்யாட்ட வந்து சுதா கொங்கரா கதை சொல்லிவிட்டு சூர்யாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சூர்யா முதல்ல இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நிறைய அது தொடர்பான ப்ராசஸ் எல்லாம் போச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் சூர்யா நடிக்கிறதுல சில தயக்கங்கள் இருந்துச்சு. சுதா கொங்கரா வந்து சூர்யாக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா சூர்யா நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கதை. சூரரை போற்று வந்து சுதா கொங்கரா சூர்யா ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றினாங்க. அதில் வந்து ரெண்டு பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஸோ இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கதையை உள்வாங்கி சூர்யா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சுதா கொங்கரா நினச்சாங்க. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா சூர்யா ரொம்ப அற்புதமாக நடிப்பார். ஒரு நல்ல கதையை கொடுத்தீங்கன்னா ஜெய்பீம் மாதிரி கதைகள்லாம் பார்த்திங்கன்னா சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கும் சூர்யாவுக்கு அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. ஆனால் சூர்யா சைட்லேருந்து அந்த எப்படி சொல்கிறது, ஷூட்டிங் போகிறதுக்கு அது தேதி வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ போகலாம், அப்போ போகலாம், அப்போ போகலாம், இப்போ போகலான்னு ஏதோ ஒரு தயக்கங்கள் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து சூர்யா இந்த படத்தில் நடிக்க மாட்டார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துச்சு. ஆனால் வந்து சூர்யா நிச்சயமாக நடிப்பார், இந்த படம் வந்து சுதா கொங்கரா இயக்குறாங்க அப்படிங்கிற செய்திகளும் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து இந்த படத்துலேருந்து முழுசாக விலகிட்டார். சூர்யா வந்து இந்த படத்தில் நடிக்கலைங்கிறத சுதா கொங்கராட்ட கூப்பிட்டு சொல்லிட்டார். சுதா கொங்கரா கூட அந்த நேரத்தில் வந்து சூர்யாட்ட வந்து கோவப்பட்டதாக ஒரு செய்தி இருக்குது. அதாவது வந்து நான் உங்களுக்காண்டி ரொம்ப நாளாக காத்திருந்தேன். அதாவது சூர்யாவும் சுதா கொங்கராவும் எப்படின்னா ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு நண்பர்களாக இருக்கிறதுனால, என்ன சூர்யா நான் வந்து எவ்வளோ நாளாக உங்களுக்காண்டி காத்திருந்தேன், திடீர்னு இப்படி வந்து இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தப்பட்டதாகவும், சூர்யா வந்து இல்லை இந்த படம் பண்ணலை அப்படின்னு முடிவு சொல்லிட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட காரணம் இதுதான். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சூர்யா வந்து ஹிந்தி எதிர்ப்பு, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஹிந்தி திணிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால, ஸோ இதில் நம்ம நடித்தோம்னா பாம்பேயில் நம்ம செட்டில் ஆகும்போது ஹிந்தி படங்களில் நம்ம நடிக்கும்போது இந்த படம் நடித்ததை வச்சே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம இதுலேருந்து விலகிடலாம், இது வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூர்யா விலகினதுக்கப்புறம் யார் நடிக்க போகிறா அப்படின்னும் போது தனுஷ் நடிக்கிறதா இருந்துச்சு. தனுஷ் ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். சுதா கொங்கரா வந்து இந்த கதையை வந்து தனுஷ்கிட்ட சொன்னாங்க. தனுஷ் வந்து 1 வருஷம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சுதா கொங்கராட்ட கேட்கும்போது உள்ளே வந்து சிவகார்த்திகேயன் வராரு. சிவகார்த்திகேயன் கதையை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் அப்படி தான் தொடங்குது. ஆனால் தனுஷனுடைய வாய்ப்பை கூட வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவர் உள்ளே வந்து ஒரு குழப்பம் பண்ணி அவரோட டீமை அனுப்பி எப்படியோ வந்துட்டு தான் இந்த வாய்ப்பை வந்துட்டு பறித்து எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் வருது. தனுஷ் வாய்ப்பை பறிச்சிட்டாரா சிவகார்த்திகேயன்? இல்லை, யார் வாய்ப்பையும் யாரும் பறிக்க முடியாது. இப்போ சிவகார்த்திகேயனுக்கு வர வாய்ப்பை யாராவது பறிக்க முடியுமா, இல்லை தனுஷ்க்கு வர வாய்ப்பை யாராவது பறிக்க முடியுமா? அதாவது ஆரம்பத்துலேருந்தே என்ன பிரச்சனைனா, தனுஷ் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேருமே ஒரு போட்டி நடிகர்களாக பார்க்கப்படுறாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது, ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் பேசப்படுது. ஆனால் நேராக சந்திக்கும் போது பாருங்களேன், ஏதாவது விழாக்கள், அந்த ஆகாஷ் பாஸ்கருடைய திருமண நிகழ்ச்சியில் கூட பார்த்திங்கன்னா தனுஷும் சிவகார்த்திகேயனும் நேராக
சந்திக்கும் போது 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய அன்பை பரிமாறிக்கிட்டாங்க, கை கொடுத்து ஷேக்கன்ஸ் கொடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இது வந்து சினிமா அப்படின்னும் போது இதுக்குள்ளே போட்டி இருக்க தானே செய்யும். இப்போ ஒரு தொழில்னும் போது எம்ஜிஆர் சிவாஜிக்கு அந்த காலத்தில் பெரிய போட்டி இருந்துச்சு, நீயா நானு. ரஜினி கமலுக்கு போட்டி இருந்துச்சு, விஜய் அஜித்துக்கு போட்டி இருந்துச்சு. அடுத்த செட் அப்படின்னும் போது தனுஷும் சிம்புவும் தான் போட்டி நடிகர்கள் பேசப்பட்டாங்க. சிம்பு வந்து நிறைய படங்களில் நடிக்காமல் அவர் பின்தங்கிட்டார், அதுதான் உண்மை. ஸோ இப்போ வந்து தனுஷ் சிவகார்த்திகேயன் போட்டி நடிகர்களா அப்படிங்கிற மாதிரி பேசப்படுற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து தனுஷ்க்கு முதல்ல போனது உண்மைதான். இது 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 அதாவது எப்படின்னா சூர்யாவுக்கு அப்புறம் தனுஷ் நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி சுதா கொங்கரா அந்த கதையை தனுஷ் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு தெரியும் போது திரைத்துறையில் ஒரு போட்டி நடிக்கும், அந்த போட்டி நடக்கும். அந்த ப்ராஜெக்ட் நமக்கு வந்தால் நல்லாயிருக்கும், நம்ம இதில் நடித்தா நல்லாயிருக்கும். இது இயல்பு தானே, இதில் என்ன தப்பு சொல்கிறதுக்கு இருக்குது? இப்போ இந்த இது வந்து உண்மையாலுமே நல்ல ப்ராஜெக்ட். இப்போ சுதா கொங்கரா பொறுத்த வரைக்கும் நல்ல இயக்குனர். அப்படி நல்ல இயக்குனர் நல்ல ப்ராஜெக்ட்னும் போது அந்த ப்ராஜெக்ட் நம்ம கிடைச்சா நல்லா இருக்கணும்னு நல்லா இருக்கும்னு ஒரு நடிகர் அடுத்தடுத்த தளத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்கள்ல, நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து சுதா கொங்கராவும் சிவகார்த்திகனும் சந்தித்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சைன் ஆச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை சார், நான் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து இதே தான் வெற்றிமாறன் சூர்யா ப்ராஜெக்ட்டு அந்த வாடிவாசல் நடக்க வேண்டியது. அந்த வாடிவாசல் சில காரணங்கள்னால நடக்காமல் இருக்கிறதுனால வெற்றிமாறன் வந்து ஃப்ரீ ஆகிட்டார் விடுதலைக்கு அப்புறம். அதே நேரத்தில் சிம்பு 49 ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. சிம்புவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விடுவிக்கப்பட்டு அதுவும் அந்த ப்ராஜெக்ட் நடக்காமல் போச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல சிம்புக்கும் ஒரு பெரிய வெற்றி தேவை. ஏன்னா தக் லைஃப் மிகப்பெரிய தோல்விப்படமாக ஆயிடுச்சு. இப்போ வெற்றிமாறனுக்கு இம்மீடியட்டாக ஒரு நல்ல நடிகர் தேவை. ஏன்னா வந்து இப்போ வெற்றிமாறன் நல்ல இயக்குனராக இருந்தால் கூட ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற நடிகர் இருந்தால் தான் அந்த படத்துக்கு வேல்யூ வரும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேல்யூ வரும். அப்படின்னும் போது வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி பார்த்திங்கன்னா திடீர்னு அமைக்கப்பட்டது தான். சிம்புவும் ஃப்ரீயாக இருந்தார், வெற்றிமாறனும் ஃப்ரீயாக இருந்தார். ஸோ இது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும். சிம்பு என்ன நினச்சாரு, வெற்றிமாறன் டைரக்ஷன் நினச்சா நிச்சயமாக வெற்றி படமாக அமையும்னு நினச்சாரு. வெற்றிமாறன் என்ன நினச்சாரு, அதாவது வந்து தனுஷ் மாதிரி வந்து சிம்பு ஈக்குவலான ஒரு ஸ்டஃப் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட், அதனால் சிம்பு நடித்தா நல்லாயிருக்கும்னு அவரும் வந்து ஓகேன்னாரு. ஸோ அந்த காம்பினேஷன் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தர் மிஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்டு அவர் மிஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒருத்தர் தவற விடுற ப்ராஜெக்ட்டு அது வந்து இன்னொருத்தர்கிட்ட போகிறது தப்பே கிடையாது. ஒருத்தர் இப்போ தனுஷ் கிட்ட போய் சுதா கொங்கரா சொல்லும் போது ஒரு வருஷம் வெயிட் பண்ண முடியுமான்னா, சுதா கொங்கரா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு இந்த படத்தை பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுபடியும் தனுஷ் ஒரு வருஷம்னு சொல்கிறாரு. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அது நடக்குமா அப்படின்னா ஒரு வருஷத்தை தாண்டலாம், 1.5 ஆகலாம், 2 ஆகலாம். ஸோ டோட்டலாக வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று பெரிய லாங் ஆயிரும். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஸ்டார் தானே. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயனுக்கும் நல்ல வியாபாரம் இருக்குது, ஒரு முக்கியமான அந்தஸ்துக்கு வந்துட்டார். அப்படி இருக்கும்போது அவர் டேட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, உடனே நடித்து தரேன் அப்படின்னும் போது அந்த ப்ராஜெக்ட் அவங்க தொடங்கிட்டாங்க. இப்போ பாருங்கள் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால ஒரு குறுகிய காலத்தில் 7-8 மாதத்தில் படத்தை முடிச்சு இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதானே முக்கியம், சினிமாவில் வெற்றி தானே முக்கியம். சார் ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட், அதனால் மற்ற ஹீரோஸ்லாம் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை தன்வசம் ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் முத போனதே சூர்யாவுக்கு தான். இந்த மாதிரி நிறைய நல்ல ப்ராஜெக்ட், அது வாடிவாசலாக இருக்கட்டும், புறநானூறாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி துருவ நட்சத்திரமாக இருக்கட்டும், எல்லா நல்ல ப்ராஜெக்ட்ஸும் சூர்யாவுக்கு தான் போகுது. ஏதோ ஒரு காரணத்தினால அவர் எல்லாத்தையும் விட்டுடுறாரு. அதுக்கு என்ன காரணமாக இருக்குது? இல்லை என்ன காரணம்னு நம்ம சொல்ல முடியல சார். அதாவது வந்து சூர்யா ஆரம்பத்தில் வந்து ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸால் தான் வளர்ந்து வந்தார். அப்படி சொல்லணுன்னா ஹரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிங்கம் 1, 2, 3ன்னு எடுத்து சூர்யா ஹிட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி கௌதம் வாசுதேவன் மேனனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காக்கா அந்த படங்கள்லாம் கொடுத்து அவர் பெரிய வெற்றிகளை சூர்யா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சுதா கொங்கரா வந்து பெரிய வெற்றிகளை கொடுத்து சூர்யா கொடுத்தாங்க. ஸோ இந்த நல்ல இயக்குனர்கள் அடுத்து நல்ல படைப்போட சூர்யாட்ட போகும்போது சூர்யா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆகுறாரு. வந்து இப்போ வந்து ஹரியால் அடுத்து வெற்றி படம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாரா, இல்லை ஹரி இன்னைக்கு ட்ரெண்டில் இல்லைன்னு நினைக்கிறாரா, அது நமக்கு தெரியல. கௌதம் வாசுதேவன் மேனனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் நல்ல சிறந்த ப்ராஜெக்ட் தான் சூர்யா கொடுத்தாரு. ஆனால் அதுவுமே வந்து தொடராமல் போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யாவை ஒரு நடிகனாக அங்கீகரித்து அறிமுகப்படுத்தினது வந்து பாலா தான். அவர் தான் நந்தாவில் அறிமுகப்படுத்தினார். அப்போ பிதாமகன் நடித்தார். ஸோ பாலா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணறதுக்கு இருந்தார். அந்த ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூர்யா பாதி தூரம் போய் நடித்து அதுக்கப்புறம் நடிக்க முடியாமல் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்துட்டார். ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் சார், அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்துட்டா அது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து தக்க வச்சுக்கணும், நமக்கு எது சரி எது சரியில்லைன்னு முடிவெடுக்கிறதுக்கு சரியான ஆட்கள் கூட இல்லாமல் இருந்தால் ஒரு தடுமாற்றம் ஒன்று வரும். அந்த தடுமாற்றத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணி அடுத்து ட்ராவல் பண்ணுறாங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட் இப்போ சுதா கொங்கராவுடைய
இந்த புறநானூறுங்கிற படம் வந்து சூர்யா வச்சு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது நடக்காமல் போச்சு. அதுக்கு வந்து மறைமுகமாக சொல்லப்படுற காரணம் என்னன்னா, சூர்யா பாம்பேயில் செட்டில் ஆகிட்டாரு, நார்த் இந்தியாவில் இருந்துக்கிட்டு இங்கே ஹிந்தி எதிர்ப்பில் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு படத்தில் நடித்தா அது அவருக்கு பாதிப்பு ஆயிரும் அப்படின்னு நினச்சி விலகிட்டாருன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இதுக்கு காரணம் நான் பல இயக்குநர்களுக்கு பல காரணம் சொல்லப்படுது. இப்போ வெற்றிமாறனே எடுத்துக்கங்களேன், நல்ல இயக்குனர் தானே, நல்ல படங்கள் தானே கொடுத்துருக்காரு. அதாவது விடுதலை வரைக்குமே நல்ல படங்கள் தான் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது வெற்றிமாறன், சூர்யா, வாடிவாசல் அந்த கதையே நல்ல கதை. அந்த கதைங்கிறது எப்படின்னா மதுரை பின்புலத்தில் நடக்கிற ஒரு கதை, ஒரு ஜல்லிக்கட்டு காளையை அடக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ ஒரு சூர்யா ஒரு தமிழ் மகன் தமிழ் படத்தில் நடிக்கும்போது இன்னும் அவருக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த படத்துலேருந்துமே சூர்யா வந்து விலகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அது நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நடக்கலை. அதான் சொல்கிறேன்ல, சில முடிவுகள் அது எடுக்கும்போது சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். அந்த தடுமாற்றமான சூழ்நிலையில் எடுக்கிற முடிவுகள் சில நேரங்களில் நல்லதாகவும் இருக்கலாம், சில நேரத்தில் பாதகமானதாகவும் இருக்கலாம். புறநானூறு படத்துலேயே வந்துட்டு சூர்யா நடிக்காததுக்கான காரணம் சொல்லும்போது லாங் ஷெட்யூல்ஸ் வந்துட்டு ஒரு கொடுக்க முடியலன்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இந்த படத்தினுடைய பூஜை போட்டதுக்கு அப்புறம் தான் மதராசியில் சில காட்சிகள் சிவகார்த்திகேயன் போய் நடிச்சுட்டு வந்தார். மிக்ஸ் பண்ணி தான் ஷூட்டிங் நடந்தது. இப்போ சிவகார்த்திகேயனுக்கு இருந்த லிபர்ட்டி சூர்யாவுக்கு இல்லையோ அந்த இடத்துல? இல்லை, சிவகார்த்திகேயனுக்கு இருந்த லிபர்ட்டி சூர்யாவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம பேச முடியாது. இங்கே நீங்கள் ஒரு நடிகன் ஒரு இயக்குனருக்கோ இல்லை ஒரு தயாரிப்பாளருக்கோ தேதி கொடுக்கணும்னு அவன் வந்து முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா யாரும் அதை தடுக்க முடியாது. எப்படி வேணாலும் கோஆப்ரேட் பண்ணலாம். என்ன ஒரு படத்துக்கு அதிகபட்சம் 80 நாளோ 120 நாளோ கூட தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். 120 நாளுங்கிறது ஒரு 4 மாதம் தான். 4 மாதம் ஒரு வருஷ காலகட்டத்துக்குள்ளே தேதி பிரித்து கொடுக்க முடியாதா? அந்த அளவுக்கு பிஸியாக இருக்காங்களா? அது அப்படி கிடையாது. அவங்க வேண்டான்னு நினச்சிட்டு அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படலாம். இப்போ வந்து சுதா கொங்கராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இயக்குனராக இருக்காங்க, பிரபல இயக்குனர். இன்றைக்கி வந்து சூர்யாவோட ஆல்ரெடி சூரரை போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூர்யாவுடைய நட்பு இந்த படத்தினால அவங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சா அப்படின்னா பிரேக் ஆகுது. அந்த நட்புங்கிறது அது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த 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 வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை வந்து சுதா கொங்கரா எழுதுறாங்க. அந்த கதை வந்து சூர்யாவுக்கு நல்லா இருக்கும்னு மறுபடியும் சூர்யாட்ட போய் சொல்கிறாங்க. சூர்யாவுக்கு அது பிடிச்சிருக்கு, சூர்யா நம்ம சேர்ந்து பண்ணலான்னு சொல்கிறாரு. ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. எது நடக்கும் எது நடக்காது, ஏன் நடக்கலைங்க நம்ம சொல்லவே முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் அன்பிரடிக்டபிள். அதனால் அது வந்து சூர்யா ஒரு நல்ல நண்பராக இருக்கிறதுனால அவருக்கு எதிர்ப்பான கருத்துக்களை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அது அப்படின்னு லைட்டர் வேல கடந்து போயிருக்கலாம். ஆனால் பராசக்திக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும், அதாவது புறநானூறுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி சூர்யா முன்னே கணிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹிந்தி திணிப்பினுடைய நிலை தான் இந்த படமேன்னு வைங்களேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சென்சார் போர்டில் வந்துட்டு படத்தை விட மாட்டுறாங்க. கிட்டத்தட்ட 60-65 கட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பயங்கரமாக வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த படத்தை முடக்க பார்க்குது. ஏன்னா ஒரே காரணம் தான், ஹிந்தி திணிப்பு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து இந்த கொள்கை வந்து மத்திய அரசுக்கு எதிரான கொள்கையாக தான் இருக்குது. அதாவது மத்திய அரசு வந்து ஹிந்தி எல்லா மாநிலங்களிலும் வரணும்னு நினைக்கிறாங்க. இது ஆக்சுவலி இந்த சம்பவம் வந்து 65 காலகட்டத்தில் நடந்தப்போ அது காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு. நியாயமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ இந்த போராட்டம் நடந்துச்சு. அது பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி அவங்க வந்து நம்மளை மத்திய அரசு வந்து நம்மளை படிக்க சொல்கிறதும் நம்ம வந்து அது முடியாதுன்னு சொல்கிறதும் எங்ககிட்ட எந்த மொழியும் திணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய போராட்டம். ஹிந்தியை எதிர்த்து போராட்டமே கிடையாது. ஹிந்தியை திணிக்காதீங்க, எங்களை வலுக்கட்டாயமாக படிக்க வைக்காதீங்க, நாங்கள் வேணும்னா படிச்சுப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிற விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாநில அரசினுடைய கொள்கையும் மத்திய அரசினுடைய கொள்கையும் வேறு வேறாக இருக்குது. அன்னைக்கு காங்கிரஸ் இருந்தாலும் அதே தான், அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி இப்போ வந்து பிஜேபி இருக்கும்போதும் கிட்டத்தட்ட அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்கன்னும் போது ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஹிந்தியை வந்து எல்லா பக்கமும் கொண்டு வரணும் அப்படின்னும் போது அதுக்கு எதிர்த்து அந்த திணிப்பை எதிர்த்து நடக்கிற ஒரு படம், அதை ஒரு போராட்டம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்ட்ரைக்கு தான் இந்த படமே. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் அவங்க மாநில அரசு அந்த கருத்து இதை வந்து அந்த படத்தில் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து நிச்சயமாக இப்போ அப்ஜெக்ஷன் தெரிவிக்க தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் மத்திய அரசை எதிர்த்து சில கருத்துக்களை நீங்கள் ஏதாவது படத்தில் சொன்னீங்கன்னா அந்த கருத்துக்கள் அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடியதா, அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. காரணம் என்னென்னா சென்சார் போர்டு என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசு நிறுவனமாக தான் இருக்கே தவிர ஒரு மாநில அரசு நிறுவனம் கிடையாது. ஸோ அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட மத்திய அரசு கட்டுப்பட்டவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வரதான் செய்யும், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் இருக்குங்கிறது படக்குழுவினருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 67-68 இடத்துலையும் நம்ம கட்ஸ் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கட்ஸையும் கொடுத்து யூஏ கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து யூஏனா ஒரு சிலர் பேர் தான் வர முடியும், எல்லாரும் வர முடியாது. அதனால் இதை எதிர்த்து பார்த்திங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்காங்க. ரிவைசிங் கமிட்டின்னும் போது புதுசாக
புதுசாக 10 பேர் பார்ப்பாங்க. ஏற்கனவே பார்த்த அந்த குழு இல்லாமல் வேற 10 பேர் பார்த்து இது அவங்க முதல்ல அந்த குழு பரிந்துரைத்தது வந்து சரியா தவறா, இல்லை வந்து இது வந்து இல்லை நம்ம இந்த கட்ஸை குறைக்கலாம், இல்லை வந்து இன்னும் கூட கட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எது வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்காங்க. இப்போ ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஒருவேளை ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு முதல்ல பார்த்தவங்க சொன்னதே சொன்னாங்கன்னா இது அடுத்து வந்து ட்ரிபுனல்னு ஒன்று இருந்துச்சு, முதல்ல இருந்துச்சு, இப்போ வந்து இல்லை, அதை கலைச்சிட்டாங்க. 2022ன்னு நினைக்கிறேன், அதை கலைச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து இனிமேல் வந்து கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும். கோர்ட்டுக்கு போனால் அப்படின்னா அது உடனே வந்து அவசர கால விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா வந்து படம் வந்து 10ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து கோர்ட்டு வந்து ஒரு ஆர்டர் போடும்போது அந்த மறுபடியும் கோர்ட் வந்து நீதிபதிகள் படத்தை பார்த்து ஸோ இவங்கெல்லாம் சொன்னது சரியா தப்பாங்கிற முடிவை எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முடிவு வரும். என்னங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். சார், ஆனால் இப்போ பராசக்திக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கலையே வந்துட்டு பாஜக விசஸ் திமுகன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை, பாஜக விசஸ் திமுக அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா மறைமுகமாக அப்படி தான் இன்றைக்கி வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி தான் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. நேரடியாக ஒரு படத்தை வந்து ஒரு மத்திய அரசு வந்து இவ்வளோ தூரம் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படின்னா தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இது டிஎம்கேவுடைய சொந்தக்காரவங்க இல்லை நண்பர்கள் அவங்களுடைய நிறுவனம் சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரியும். ஆகாஷ் பாஸ்கர் என்பவர் பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு மிக நெருக்கமான ஒருத்தராக தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு படத்தை இந்த தூரம் வந்து டார்கெட் பண்ணுவாங்களா, திட்டமிட்டு செய்வாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி இந்த பராசக்திக்கு சென்சார் போர்டு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது, நிறைய இடத்துல கட்ஸ் கொடுக்குது அப்படின்னும் போது அது வந்து மத்திய அரசு இந்த படத்தை எதிர்க்குது அப்படின்னும் போது இது மாநில அரசை எதிர்க்குதுங்கிற மாதிரி தான். மாநில அரசுடைய கொள்கை இதுவாக இருக்குது, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு. அப்படி மத்திய அரசினுடைய கொள்கை இதுக்கு நேர் மாறாக இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் அந்த சாயம் பூசப்படுது. பொங்கலுக்கு 2 படங்கள் வருது. ஒரு படம் பராசக்தியை வந்துட்டு மத்திய அரசு எதிர்க்குது. இப்போ இன்னொரு படம் வந்துட்டு ஜனநாயகன். அதை எப்படியும் மாநில அரசு எதிர்க்கும், இல்லை அதுக்கு ஒரு சிக்கல் கொடுக்கும்னு தான் பார்க்கப்படுது. இந்த நிலையை ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை இது எப்படின்னா இது சினிமா. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு காலம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளினா 10 படங்களுக்கு மேலே வந்திருக்கு, ஒரு பொங்கல்னா ஒரு 8 படங்களுக்கு மேலே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டுருச்சு சினிமாவில். ஒரு காலத்தில் சினிமா தயாரிப்பு செலவு அன்னைக்கு வேறையாக இருந்துச்சு, இன்றைக்கி பல மடங்கு 1000 மடங்கு 2000 மடங்கு கூடுதலாக மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 படம் வந்திருக்கு. தீபாவளிக்கு ஒரு 4 படம் வந்திருக்கு, பொங்கலுக்கு ஒரு 4 படம் வந்திருக்கு, ஸ்டார்ஸ் படம். அப்புறம் சமீபத்திய உதாரணம் அப்படின்னு நம்ம பேசணும்னா ரொம்ப லேட்டஸ்ட்டாக வாரிசு துணிவு, அதாவது அஜித் விஜய் 2 பேருமே சம போட்டி நடிகர்கள், அவங்க படமே ஒன்றா வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஸ்வாசமும் பேட்டையும் ஒன்றா வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு 2 சினிமா ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு வர்றது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பொங்கல் அப்படின்னும் போது ஒரு 10 நாள் ஒரு ஹாலிடேஸ் இருக்குது, எல்லாருமே ஒரு ஹாலிடே மூடில் இருப்பாங்க, எல்லாருமே வந்து என்டர்டைன்மெண்ட்டை தேடி போவாங்க, என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது மாஸ் என்டர்டைன்மெண்ட் மீடியா அப்படின்னா சினிமா தான். சினிமாவுக்கு எல்லாருமே போகணுன்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் வந்து இப்போ 2 படம் வருதுன்னு வச்சுங்களேன், விஜய் படம் வருது, அப்புறம் சிவகார்த்தியன் படம் வருது, எல்லாருமே வந்து விஜய் படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்களா? அப்படி கிடையாது. எல்லாருமே சிவகார்த்தியன் படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்களா? அப்படி கிடையாது. 2 படமே பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாசான என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இது கிளாஸான கதை சொல்கிற படமாக இருக்குது. ஸோ 2மே வேறு வேறு ஜேர்னல் படங்களாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் வந்து 2 படமே பார்ப்பாங்க. பராசக்தியும் பார்ப்பாங்க, ஜனநாயகனும் பார்ப்பாங்க, ஜனநாயகனும் பார்ப்பாங்க, பராசக்தியும் பார்ப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான், தப்பாக நம்ம சொல்லிட முடியாது. என்ன இங்கே பஞ்சாயத்து அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு 1200 ஸ்க்ரீன்ஸ் தான் புதுப்படங்கள் திரையிடுறதுக்கு குவாலிட்டியான ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னா ஒரு 1200 ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது. பெரிய பட்ஜெட்டில் இன்றைக்கி படங்கள் தயாரிக்கப்படுது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஜனநாயகனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 350 கோடி ரூபாயை நெருங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ பராசக்தியோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 150 கோடி ரூபாயை நெருங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஜனநாயகனுடைய 350 கோடி ரூபாயை எடுக்கணும்னா ஒரு தனியாக வந்து ஒரு 1200 ஸ்க்ரீனில் ஒரு 10 நாள் ஓடினா தான் அது எடுக்க முடியுங்கிற சூழல் இன்றைக்கி இருக்குது. அப்படி இல்லை வந்து பராசக்தி வந்து ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி ஜனவரி 14ஆம் தேதி வருது, இவங்க 9ஆம் தேதி வராங்கன்னா கூட ஒரு 5 நாள் கேப் இருக்கும். அந்த 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து ஜனநாயகன் தான் ஓடும். அப்போ அவங்க நினைக்கிற அந்த ரெவன்யூவை மீட் அவுட் பண்ண முடியும். இப்போ என்ன நடக்கும், அடுத்தடுத்து படங்கள் வரும்போது இந்த
முதல் நாள் மட்டும்தான் வந்து ஜனநாயகனுக்கு வந்து 1000 ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா பாதியாக உடஞ்சிரும். ஒரு 600 400 இல்லை 450 650 ஏதோ ஒன்று மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த கலெக்ஷன், அதாவது 2 படத்தினுடைய கலெக்ஷன், அது வேறு படம், வேறு தயாரிப்பு நிறுவனம், வேறு டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த 10 நாளில் மக்கள் 2 படத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த நான் சொல்கிறது வந்து இந்த ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போட்ட காசை எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இவங்க வந்து 350 கோடி ரூபாய்க்கு இப்போ படத்தை தயாரிச்சிருக்காங்கன்னா நிச்சயமாக ஒரு 400 கோடி 450 கோடி ரூபாய்க்கு லாபம் வச்சு விற்றுருப்பாங்க. அப்போ 450 கோடி ரூபாய்க்கு படத்தை வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த 10 நாளைக்குள்ள அந்த பணத்தை எடுக்கணும் போது அங்கே நிறைய சிரமங்கள் இருக்குது. இதுதான் உண்மை. இப்போ அந்த சிரமங்களை மீட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த 2 படமும் ஒரே நேரத்தில் வரும்போது தியேட்டர் டிவைட் ஆகும்போது அது வந்து ரொம்ப கஷ்டம். குறுகிய காலத்தில் கஷ்டம். லாங் ரன்னில் எடுக்கலாமா அப்படின்னா லாங் ரன்னில் எடுக்க முடியும். படம் ரொம்ப நல்லா இருக்குது, 2 படமே ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுங்க, 2மே தியேட்டரில் வந்து ஃபுல்லாக கிரிப்பாக போகுதுன்னு வச்சுங்க. அப்போ லாங் ரன்னில் எடுக்க முடியும். 2 வாரத்துலையோ 3 வாரத்துலையோ நினச்ச காசை நினச்ச ப்ராஃபிட்டை வந்து மீட் அவுட் பண்ண முடியும். ஆனால் அந்த லாங் ரன்னும் எடுக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 23 மங்காத்தாவை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கேயும் ஒரு போட்டி, அங்கேயும் ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து இது வந்து ஒரு அரசியல், அந்த அரசியல் போட்டி உள்ளே வந்துருச்சோ அப்படின்னு என்ன தோணுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உண்மைதான் அப்படிங்கிறதும் நமக்கு தோணுது. காரணம் என்னென்னா விஜய் வந்து இன்றைக்கி டிஎம்கேவை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு துணிஞ்சு வந்துட்டார். எதிர்த்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப டேரிங்காக பேசிகிட்டு இருக்காருன்னும் போது பதிலுக்கு அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பாங்களா மாட்டாங்களா? தெரிவிப்பாங்க இல்லையா? அப்போ அந்த எதிர்ப்பை அவங்க தெரிவிக்கிறாங்க. அதாவது நேரடி எதிர்ப்பு அப்படின்னு இல்லாமல் மறைமுகமாக எந்தெந்த விதத்தில் வந்து இந்த படத்தினுடைய ரெவன்யூவை எடுக்க விடக்கூடாது, ப்ராஃபிட் பண்ண விடக்கூடாது, ஒரு மேக்ஸிமம் கலெக்ஷனை வந்து ரீச் பண்ண விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணுறாங்க. அதாவது டைரெக்டாக டச் பண்ணாமல் இன்டைரக்டாக டச் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லும்போது அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்படி தான் போட்டிகள்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. ஏன்னா வந்து 14 ஜனவரி தான் வரதா இருந்துச்சு பராசக்தி. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 வரணும்னு சொன்னதுக்கப்புறம் அப்படி இருக்குமோ அப்படின்னு என்ன தோணுது. முழுசாக நம்ம வந்து அது அப்படி தான் சொல்ல முடியாட்ட கூட அந்த ஸ்ட்ரீம் லைனில் தான் இது போயிட்டுருக்கு போகிற போக்க பார்த்தா. ஆனால் ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது சார், இப்போ விஜய் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டிஎம்கேவை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. பாஜகவையும் எதிர்த்தா கூட வந்துட்டு ஏதோ ஒரு தரப்பில் வந்துட்டு பாஜகவினுடைய ஃபண்டிங் இங்கே வந்துட்டு தாவேகாக்கு இருக்குது, இல்லை பாஜகவினுடைய பி டீம் தான் விஜய் தாவேகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இந்த கரிசனம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு பராசக்தியை வந்துட்டு எதிர்க்கிற ஒரு இடத்துல வேலை பார்க்குதோ? ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வந்துட்டு இந்த படம் தானே வந்துட்டு சரி ஓகே ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி அந்த ஒரு ஆங்கிளில் எங்கேயாவது பராசக்தியை எதிர்க்கிறாங்களா? இல்லை, இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டார். அதாவது வந்து விஜய் அரசியல் வந்து எந்த திட்டமிடலும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டார். ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவம் என்பது விஜய்க்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா உண்மையாலுமே கிடையாது. எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியோடையும் தொடர்பில் இல்லை. இது வரைக்கும் எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்லை எந்த ஒரு பதவியிலையுமே விஜய் இல்லை. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு புது கட்சியை ஒரு நடிகர் ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னும் போது அது பின்புலத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கோ, அது ஏதோ ஒரு மர்மம் இருக்கோ, யாரோ வந்து அவங்கள பின்புலத்திலேருந்து இயக்குறாங்களோ, வேறு ஒருத்தருடைய கொடுக்குற தைரியத்தினால தான் விஜய் வந்து தைரியமாக அந்த கட்சியை நடத்துகிறாரோ அப்படிங்கிற கேள்விகள் எழத்தான் செய்து அது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் வரத்தான் செய்து. அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் இது வந்து எதுவுமே ஊர்ஜிதப்படுத்தாத தகவலாக இருக்கும்போது அதை நம்ம எதுவுமே உறுதிப்படுத்தி பேச முடியாது. அது அப்படி ஒரு பேச்சு இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அதனால வந்து இந்த எதிர்ப்பு இருக்கா அப்படின்னா பல கோணங்களில் சிந்திச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இந்த அரசியல் ஆட்டம் வந்து தொடங்கிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஜனவரியிலேருந்து இந்த அரசியல் ஆட்டம் தொடங்கிருச்சு. அது சினிமாலேருந்து தான் தொடங்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் கருத்தை சொல்ல வந்திருக்காங்க. விஜய் அந்த ஜனநாயகனில் அவருடைய அரசியலை சொல்லியிருக்கார், நிச்சயமாக சொல்லியிருக்கார், சொல்ல தவிர்த்திருக்கவே மாட்டார். அவருடைய அரசியலை சொல்கிறதுக்கு அவர் அந்த மீடியாவை பயன்படுத்துகிறார், சினிமாவை பயன்படுத்துகிறார். இங்கே பராசக்தியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வந்து இந்த ஹிந்தி திணிப்பு அந்த மேட்டருக்கு வந்து டிஎம்கே வந்து பெரிய லெவலில் வந்து அன்றைக்கி அந்த போராட்டத்தில் அதுக்கு அவங்க முக்கிய பங்காக இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்களுடைய அரசியலுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சினிமான்னும் போது ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் உலகளவில் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். ஒரு ஸ்க்ரீன் அது வந்து உலகத்துக்கு போய் வந்து உங்களுடைய கருத்தை சொல்ல முடியும். 10 மாநாடு போட்டு விஜய் சொல்ல வேண்டியதும் 10 மாநாடு போட்டு டிஎம்கே சொல்ல வேண்டியதும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துலையுமே 2 பேருமே அவங்களுடைய கருத்துக்களை வந்து உலக அளவில் தமிழர்களுக்கு வந்து சேர்த்த முடியும். அப்படின்னும் போது இது ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் மீடியாவாக இருக்கிறதுனால இப்போ இதை பயன்படுத்தி அவங்களுடைய அரசியலில் வந்து தொடங்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு இருக்கும் அரசியல் ஆட்டம் வந்து அடுத்தடுத்து விறுவிறுன்னு இருக்கும். நிறைய கேம் அதாவது வந்து எல்லாம் இருக்க தானே சார் செய்யும். ஒரு சினிமாலே போட்டி இருக்கும்போது அரசியல் அப்படிங்கிறது பெரிய களம், அது பெரிய போராட்ட களம். அதுக்குள்ளே உள்ள வந்தால் அந்த போராட்டங்கள்லாம்
சவால்கள்லாம் இருக்க தான் செய்யும், எதிர்கொள்ள தான் செய்யணும். அது விஜய்க்கும் தெரியும். எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த கட்சி, பல வருடங்களாக இருந்த கட்சி டிஎம்கே, அவங்களுக்கும் தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து நான் வந்து ஒரு அரசியல் ஆட்டமாக தான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு. நன்றி.